ஹலோ ஆல், இன்னைக்கு மண்டேவோட vlog தான் பார்க்க போகிறோம். பொங்கல் டைம்லேருந்தே வந்து குடும்பஸ்தன் மூவி போகணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மூவிக்கு தான் இப்போ போகிறேன். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா. என்னோடய பிஜி லைஃப், ஒர்க் லைஃப் எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிரசாந்த் எக்ஸ்டென்ஷன் ஐடிபிஎல்லில் தான் என்னோடய ஒர்க் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் டிசிஎஸில் தான் இருந்தேன். அண்ட் பார்க் ஸ்கொயர் மாலில் தான் வந்து படத்துக்கு போகிறேன். எனக்கு இந்த மால் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும் இந்த மாலுக்கு என்னோடய ஹார்ட்டில் எப்பயுமே. பிகாஸ் ஒர்க் பிளேஸ்க்கு ரொம்ப கிட்டையே அப்படிங்கிறதுனால அடிக்கடி இந்த மாலுக்கு நான் போயிடுவேன். நான் பெங்களூரில் பார்த்த முக்கால்வாசி படம் இந்த மால்லையே தான் இருக்கும். இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்றைக்கி வீக் டே அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம் இல்லை. தேட்டர்லேயே ஒரு 10-12 பேர் தான் இருந்தோம். போய் ஒரு 15-20 மினிட்ஸில் ஆடெல்லாம் முடிஞ்சு எப்படியோ ஒரு வழியாக படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோயம்புத்தூர் அந்த ஸ்லாங்கில் தான் எடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருந்து வந்தவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். அதில் பேசுகிற ஸ்லாங் எல்லாமே வந்து அப்படியே வந்துட்டு கோயம்புத்தூர்காரங்க பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. படத்தை பற்றி சொல்லணுன்னா இட் வாஸ் வெரி என்கேஜிங்குங்க. படம் ஃபுல்லாக வந்து சிரிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சீரியஸான சீன் வந்தாலுமே வந்து நம்மளை ஃபுல்லாக சீரியஸ் ஆக்க விடாமல் எப்படியோ நம்ம முகத்தில் வந்து சிரிப்பை கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸோ இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்படியே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். திஸ் வாஸ் த ஃபஸ்ட் டைம் நான் தனியாக வந்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது. மணிகண்டன் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவரோட ஹியூமர் சென்ஸு, அவர் ஆக்ட் பண்ண விதம், அவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து அவர் படுற ரியல் ஸ்ட்ரகிள்ஸை வந்து இந்த படம் சொல்லியிருந்தது காமெடியான விதத்தில். அல்டிமேட்டான படம். தேட்டரில் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். வயிற்றில் இருக்க அவர் குழந்தைகிட்ட வந்து பேசும்போதெல்லாம் வந்துட்டு ஆக்டிங்கில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மணிகண்டன். நக்கலைட்ஸில் வரவங்களும் வந்துட்டு காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்தது. 2 சைடு வந்து ட்ராவல் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே வந்துட்டு செம்மையாக இருந்தது. செம்மையாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு ஃபீல் குட் மூவியாக தான் முடிச்சிருந்தாங்க. அப்படியே போய் ஜூடியோவில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. அவ்வளோதான். டேக் கேர் எவ்ரி ஒன். பாய்.